ஹாய் காய்ஸ், இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். இது ஒரு சாமானியனோட கதை கிடையாது, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவரோட கதை. December 28, 1937 அந்த பையன் பிறக்கிறான். அவனோட ஃபேமிலி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா வந்து அடிக்கடி சண்டை போட்டுட்டு திட்டிட்டு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பையன் வளர்றான் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸாலேயே. ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகுது. நம்மளாம் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அந்த பையன் மட்டும் சேடாக இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவனை அவங்க பாட்டி தான் வளர்த்தாங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்கூல்ஸ் கம்ப்ளீட் பண்ண வச்சாங்க. அவனுக்கு காலேஜில் வந்து ஆர்கிடெக்ட் ஆகணும், ஆர்கிடெக்ட் படிக்கணும் தான் இன்ட்ரெஸ்ட். அவங்க அப்பா வந்துட்டு, டேய் நீ ஆர்கிடெக்ட்லாம் ஆகக்கூடாது, போய் மெக்கானிக்கல் படி அப்படின்ட்டார். சரி அப்பா சொல்லிட்டாருனால அவனு போய் மெக்கானிக்கல் படித்தான். ஆனால் அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லி அவங்க பாட்டியோட சப்போர்ட் மூலமாக கடைசி ஆர்கிடெக்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். 1961 ஐபிஎம்மில் ஒரு சூப்பர் வேலை கிடைச்சது அவனுக்கு. 1961 தான் அந்த டைமில் இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்தியாவிலேருந்து, ஜேஆர்டி கிட்டேருந்து. ஜேஆர்டிஆர்னா ஃபேமிலி பிஸ்னஸோட சேர்மன் அந்த டைமில். டேய் நீ உடனே இந்தியா கிளம்பி வா அப்படின்ட்டார் அவனும் கிளம்பி வந்துட்டான். ஏன்னா ஜேஆர்டி தான் அவனோட மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. எதுக்காக கூப்பிட்டார் அப்படின்னா, கம்பெனி ஃபுல் லாஸில் இருக்குது. அவங்க ஜேஆர்டியால் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏர்க்ராஃப்ட் கம்பெனியும் கவர்மெண்ட் கிட்டே போயிடுச்சு. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, இவனுக்கு சேர்மன் போஸ்ட் கொடுக்கலான்னு யோசிக்கும் போது தான் ஜேஆர்டி எடுத்தவொடனே சேர்மன் போஸ்ட்லாம் கொடுக்கல. அவனை ஃபஸ்ட்டு அடிமட்ட லெவல்லேருந்து தயார் பண்ண ஆரம்பித்தார். 1962 அவங்களோட மோட்டார் கம்பெனியில் அப்ரெண்டிஸாக வேலை செஞ்சான் அந்த பையன். அதுக்கப்புறம் ஸ்டீல்ஸ் கம்பெனியில் ஒர்க்கராக ஜாயின் பண்ணி வேலை செஞ்சான். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி வந்தான். ஒரு லெவலுக்கு வந்துட்டானும் போது 1971 நெல்கோன்னு ஒரு கம்பெனி ஃபுல் லாஸில் இருக்குது. அந்த கம்பெனி அவன்கிட்ட கொடுத்துட்டு, என்ன பண்ணுவலாம் தெரியாது, இந்த கம்பெனி க்ரோத் ஆகணும் அப்படின்ட்டார். அவனும் சரி கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு வாங்கிட்டு அவனோட ஐடியாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். செட் ஆகலை. அப்படியே ஃபுல்லாக யோசித்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு நைட்டு பகலாக உழைச்சி ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணான். நெல்கோவும் ஒரு க்ரோத்துக்கு ரீச் ஆகுது. அவன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாருக்கும் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 1991 ஜேஆர்டி சேர்மனாக ரிட்டையர் ஆக போகிறாரு. அந்த டைமில் கம்பெனியோட ரெவென்யூ வந்து $5.7 பில்லியன் வந்தது. ஜேஆர்டி ரிட்டையர் ஆகிட்டார். அவன் கையில் சாவி கொடுத்தாரு. இந்தாப்பா, இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு. அவரும் வாங்கிட்டார். கரெக்டாக 1991 அவரோட புது ஐடியாஸ், புது ரூல்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கம்பெனியை கொண்டு போயிட்டே இருந்தார் க்ரோத். 1998 2000 குளோபலைசேஷன் உள்ளே வந்தது. இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக புது இன்டர்நேஷ்னல் கம்பெனிலாம் உள்ளே வரும்போது எங்கே நம்ம கம்பெனியோட கம்மியாகிடுமோன்னு பயந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சவர், ஒன்று இன்டர்நேஷ்னல் கம்பெனி கூட டைப் ஆகும், அப்படி இல்லைன்னா காம்படிட் பண்ணி நம்ம மேலே வரணும் யோசித்தார். சரி இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம வித்தியாசமாக அதை யோசிக்கக்கூடாதுன்னு அவர் யோசிச்சு ஒன்று சொன்னார். ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் ரைட் டெசிஷன்ஸ், ஐ டேக் டெசிஷன்ஸ் அண்ட் தென் மேக் தெம் ரைட். இது சொல்லிட்டு அவர் ஒரு டெசிஷன் எடுத்தார். கம்பெனியாக இருக்கிறத என் பிராண்ட் ஆக்கக்கூடாதுன்னு யோசித்தார். ஸோ அதனால் 2000 டெட்லேன்ற ஒரு டீ கம்பெனியை வாங்கிட்டார். ஒரு பெரிய டீ கம்பெனி அது ஃபாரினில். ஸோ அது வாங்கின உடனே இந்த கம்பெனிக்கில் தான் டெட்லேவே இருக்கான்னு எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும்போது 2007 கோரஸ் ஒரு ஸ்டீல் கம்பெனி ஃபுல் லோ க்ரோத்தில் இருக்குது. அதை வாங்கி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனதுனால கோரஸை வாங்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுனால இந்த கம்பெனியோட பேர் இன்னும் ரீச் ஆச்சு. அப்புறம் 2008 அவங்க கம்பெனியை கலாச்ச லேண்ட் ரோவர் ஜாகுவார் அதையும் வாங்கிட்டார். ஸோ இதனால் அவர் நினச்ச மாதிரி அது ஒரு பிராண்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் போடுற சால்ட்லேருந்து, போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து, போகிற பஸ்ஸுலேருந்து, லாரியிலேருந்து எல்லாமே அவர் கம்பெனி தாவே இருக்குது. அவர் நினச்சதை சாதிச்சிட்டார். இப்படி ஒரு நாள் லோவாக ஃபீல் பண்ணும்போதோ இல்லை போர் அடிக்கும் போதோ கார் எடுத்துகிட்டு கிளம்புனார். போயிட்டுருக்கும்போது தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரே பைக்கில் 4 பேரும் கஷ்டப்பட்டு போகிறத பார்த்தவர் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு எவ்ரி ஒன் ஆஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு புரிஞ்சுட்டு என்ன பண்ணாருன்னா, அவங்க கம்பெனிக்கு போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, நம்ம ஒரு கார் தயாரிக்கிறோம், 1 lakh rupees நேனோ கார்னு பேர் வைக்கிறோம். அவரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, தயாரித்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. மக்கள் மத்தியில் செம்ம இதாக போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சில காரணங்களால். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஹியூமனிட்டி உள்ள ஆள் ஒருத்தர். 2012 அவரோட ரிட்டையர்மெண்ட் டைமு. அந்த டைமில் அந்த கம்பெனி அவரோட பிராண்டோட ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா 40 times இன்க்ரீஸ் ஆச்சு, ப்ராஃபிட் 50 times இன்க்ரீஸ் ஆச்சு, ரெவென்யூ வந்து $100 பில்லியன் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, கவர்மெண்ட் கிட்டே இருந்த அந்த ஏர்க்ராஃப்டை டேக் ஹோம் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆன மனுஷன் சும்மா இல்லாமல் அவர் கம்பெனியில் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து தன்னோட செலவில் 65% வந்து சேரிட்டிக்கு டொனேட் பண்ணிட்டார்.
அது மட்டும் இல்லாமல் கோவிட் ரிலீஃப் ஃபண்டாக 1500 crores டொனேட் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக 2023 165 crore இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் அனிமல் ஹாஸ்பிட்டலையும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்பேற்பட்ட மனுஷன் 9th October 2024 இறந்துட்டார். அவர் யாருன்னா தொழில்துறையின் டைட்டன், லீடிங் பிளான்த்ரோபிஸ்ட் ரத்தன் டாட்டா தான். எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாமுக்கு அடுத்து மொத்த இந்தியாவும் வருத்தப்படுதுன்னா அது இவருக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாராவது வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஸோ நேற்று வரையும் ஒருத்தரோட வாழ்க்கையாக இருந்தது இன்றைக்கி வரலாறு ஆகியிருக்கு. அவர் சொன்ன மாதிரி தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் லைஃப் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் அஸ் கோயிங் பிகாஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஈவன் இன் அன் இசிஜி மீன்ஸ் வி ஆர் நாட் அலைவ். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்த அவரோட லைஃப் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடுச்சு. ஸோ இவரோட வரலாறுக்கு எனக்கு என்ன டைட்டில் வைக்கணும்னு தெரில. மேன் வைக்கிறதா, ஹியூமன் வைக்கிறதா, ஹீரோன்னு வைக்கிறதா தெரில. நீங்கள் இவரை எப்படி பார்க்குறீங்க உங்கள் லைஃப்பில்? இவரோட வாழ்க்கைக்கு, இவரோட வரலாறுக்கு நீங்கள் டைட்டில் வச்சா என்ன வைப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.